இந்த வாய்ஸ்ல ஏதோ இருக்கு, இந்த வாய்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு. இது இது எங்கேயோ கேட்டிருக்கேன். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, போய் வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குபேரா படத்துல இருந்து நம்ம தனுஷரோட நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் போய் வா நண்பா. அந்த பாட்டை தான் நம்ம இப்ப கேட்க போறோம். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்ல காப்பிரைட் பிளாக்கோ வராம இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஒருவேளை காப்பிரைட் இதுல ரெண்டத்துல ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா பார்க்க மாட்டேன். காப்பிரைட் கிளைம் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளைம் தானே போயிட்டு போகுது. இந்த சாங்கோட டீடைல் வந்து போய் வா நண்பா. சிங்கர் வந்து தனுஷ், அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து விவேகா சார் தான் எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம டிஎஸ்பி சார். ஸோ இந்த பாட்டோட அந்த ப்ரோமோ வந்தப்பவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரோமோ ஒரு குத்து சாங் மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். 3, 2, 1 go. ஓகே, 20th படம் ரிலீஸு. ஸோ போய் பாருங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த பாட்டில் அந்த வர லிரிக்ஸ் எல்லாம் லிரிக்ஸ் கிடையாது, அந்த ஒரு டோன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு விஜய் சாரோட படத்தில் கேட்ட மாதிரியே ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு கேட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த பாட்டு எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த படம்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சாரோட நம்ம தனுஷ் சார் பாட்டுன அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, மெதுவா ஸ்டார்ட் ஆகும்ல, அது ஏதோ இளையராஜா சாரோட ஒரு பாட்டோட அந்த ஸ்டார்டிங் டோன் மாதிரியே இருக்கு. தப்பெல்லாம் கிடையாது, வர்றது நல்லது தான், அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் இது எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஎஸ்பி சார் ஆஃப்டர் இது புஷ்பான்னு நினைக்கிறேன், குட் பேட் அக்லி அவர் பண்ண வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால அவரால் பண்ண முடியல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் அவருக்கும் உள்ள ப்ராப்ளம்னால. அண்ட் இந்த படத்துல குபேரா படத்துல அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, டோட்டல் அவுட் அண்ட் அவுட். ஸோ இந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பிகாஸ் வேங்கை படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், தனுஷ் சார் நடிச்ச வேங்கை படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் மியூசிக்னு நினைக்கிறேன் அவரு. சூப்பரா இருக்கு. பட் இது வந்து பைலிங்குவலா எடுக்கிறாங்களா, தமிழ் தெலுங்குல எடுக்கிறாங்களா, இல்ல வந்து தெலுங்கு மட்டும் எடுத்துட்டு தமிழ்ல டப் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இதுலயுமே வந்து அந்த தெலுங்குல வந்து இது வந்து போயிரா நண்பா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ போயிரா அப்படின்ற அந்த ஒரு லிப்சிங் தான் இருந்துச்சே தவிர போய் வா அப்படின்ற மாதிரி லிப்சிங் கிடையாது. ஸோ எப்படின்னு தெரியல, படம் எப்படி பைலிங்குவலா இல்ல அந்த தெலுங்குல மட்டும் வருதா அப்படின்றது தெரியல. பட் பாட்டா பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் தெலுங்கு சாங் கேட்க போறேன். ஸோ இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க போறேன். உங்களுக்கு இந்த பாட்டை பார்த்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.